வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஈஸியாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேஸ்டி ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் வீட்டில் இருக்க சில திங்ஸ் வச்சு சீக்கிரமாக செய்யக்கூடிய பிரெட் பீஸா. பிரெட் பீஸா சாப்பிட்னா ஆசை இருக்கும், ஆனால் வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. வீட்டில் டேஸ்டி ஈஸியாக செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் கார்ன், கேப்சிகம், ஆனியன் க்யூப்ஸாக, கார்லிக் குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க, க்யூபாக, பன்னீர், கொரியாண்டர், டொமேட்டோ கெச்சப், சீஸ், பிரெட், சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரகனோ, கொஞ்சம் பட்டர். வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பன்னீரை ஒரு பவுலில் போட்டு கொஞ்சமாக சில்லி பவுடர் அண்ட் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபியை குழந்தைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம், இல்லைனா வீட்டில் யாராச்சும் கெஸ்ட்டு திடீர்னு வந்தால் டக்குன்னு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பட்டரும், கொரியாண்டர் லீவ்ஸு அண்ட் கார்லிக் இதெல்லாம் மூணுமே கலரிக்கோங்க. கார்லிக்கும் பட்டரும் அரைச்சும் போடலாம், அப்படி இல்லைன்னா க்யூப்ஸாக கட் பண்ணியும் போடலாம். அண்ட் ப்ரெட்டை எடுத்து அந்த பட்டரை நல்லா எல்லாமே ஸ்ப்ரெட் பண்ணி தடவிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பியூட்டி என்னென்னா, எக்ஸாக்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிறத வச்சே செய்யலாம். இல்லை சிம்பிளாக பட்டர், கார்லிக் போட்டு கார்ன், சீஸ் அது வரைக்கும் கூட போட்டு செய்யலாம். இல்லை வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் அதுவும் போட்டு செய்யலாம். நான் இப்போ கார்னு, கேப்சிகம், ஆனியன் இதெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி போடுறேன். இதெல்லாம் சேர்த்தா நம்ம பிரெட் பீஸா இன்னும் நல்லா அரோமாவாக இருக்கும். பன்னீர் க்யூப்ஸ் அண்டு சீஸ்லாம் போட்டு எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஆரகனோவும் போட்டுக்கலாம். நான் இப்போ இது 2 மெத்தடில் செய்கிறேன். ஒன்று அவனில் பண்ணுறேன். அவனில் 200 டிகிரி செல்சியஸில் பேக்கிங்கில் 10 மினிட்ஸ் வைக்கிறேன். நான் 10 to 15 மினிட்ஸ் வைக்கலாம். நான் 10 மினிட்ஸ் வைக்கிறேன். அப்புறம் பேனில் இந்த மாதிரி வைக்கிறேன். இப்போ பிரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. எடுத்து கட் பண்ணி பார்க்கலாம். வீட்டில் டேஸ்ட்டாக ஈஸியாக செய்யலாம். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுபோல் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டேக் கேர் எவ்ரி ஒன். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.